ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் கருப்பூர் நத்தம் பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கும்பகோணம் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்நிலையிலே கும்பகோணம் அருகே உள்ள கருப்பூர் நத்தம் பகுதியில சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதியில் நெற்பயிர் சாகுபடியானது நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக 15 தினங்களுக்கு முன்பு நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் அந்த கனமழையினால தண்ணீர் வடியாமல் மூழ்கி கிடக்கிறது. இதனால அந்த நெல் பயிர்கள்லாம் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட காரணத்தாலும் அதில் தண்ணீர் வடியாதது, அதே போன்று இந்த வாய்க்கால்களில் சரிவர தூர்வாரப்படாததனால் தண்ணீர் தேங்கி நிற்கிறது, வடியவில்லை என்று இந்த விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இவர்கள் இதுவரைக்கும் இந்த நடவு பணிகள் வரைக்கும் 18,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும், இதனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும், அதனால் அரசு உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த வடிகால்களை தூர்வாரி தண்ணீர் வடிவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.